பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி பிறகு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கோசரம் ஒரு சார் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன். செக்ரட்டரி ஆப்போசிட்ல பார்க்கிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே பயங்கர திடீர்னு ஒரு கண் எரிச்சல், நெஞ்சு அஃபெக்ட் ஆகிட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்திருச்சு. நிறைய பேருக்கு அங்கே பார்க்கிங்ல இருந்தவங்களுக்கு நிறைய பேர் அஃபெக்ட் ஆச்சு. அந்த துப்புரவு தொழிலாளர்லாம் அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே மயக்கமாயிடுச்சு. இந்த ரெஸ்கியூ வண்டி அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இப்போ இந்த போர்டெஸ்ட் உள்ளார தான் ஏதோ ஆயிருக்கு. அதனால தான் இப்போ வண்டி 2 வண்டி போயிருக்கு. இப்போ ½ அன் அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் அங்கே மூச்சு விட முடியலன்ட்டு தான் அங்கேருந்து நான் இங்கே கிளம்பி வந்தேன். நான் கார் டிரைவராக இருக்கேன். அங்கே காரே பார்க்கிங் பண்ணவே முடியல. பயங்கர புகமூட்டமாக இருக்குது, கண் எரிச்சலாக இருக்குது. இல்லை, எல்லாம் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. போலீஸின் கூட எஃபெக்ட். அவங்க எல்லாமே மாஸ்க் போட்டுன்னு தான் இருக்காங்க. எல்லாமே மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. துப்புரவு தொழிலாளர் எல்லாமே மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. இந்த துப்புரவு தொழிலாளருக்கு மட்டும் அடிஷனலாக மாஸ்க் கையில் வச்சிருந்தவங்க ஒரு சில டிரைவர்களுக்கு மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப கண்ணெரிச்சல், அங்கே ரொம்ப கண்ணெரிச்சலாக இருக்குதுன்னா கிளம்பி நான் அந்த பக்கமாக காத்தோட்டமாக வந்தேன். இது வந்து 2வது வாட்டி ஆகுது. ஃபர்ஸ்ட் வாட்டியும் இதுமாரி தான் சல்பர் வந்து எரிஞ்சு உராய்வு ஏற்பட்டு இதுவாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த புகையினால குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது. எனக்கே நெஞ்சு எரியுது, மூச்சு திணறுது. நான் அங்கே செக்ரட்டரியில் தான் ஆட்டோ ஓட்டுறேன். அங்கே காற்று வந்து அப்படி அடிக்கவும் தான் அப்படி போயிடுச்சு. போன வாட்டி காற்று இப்படி அடிச்சதுனால இந்த 2 ஏரியாவும் பாதிச்சு. 2 ஏரியாவும் வெளியே வந்து ஆமாம் பிசின்னு இருக்கு. ஆர்பார் தான் நடுவை பிரிக்கும், 2 ஏரியாவும் பிரிக்கும். பிசின்னு இருக்கு. 2 ஏரியாலும் பாதிக்கப்பட்டு எல்லாருமே பீச்சுக்கு போன வாட்டி போயிட்டாங்க. இந்த வாட்டி இந்த சைடு காற்று இல்லை, அதனால அந்த புகை வரல. அப்படி போயிடுது செக்ரட்டரியேட் சைடா. அதனால தான் இதுக்கு முன்னாடியும் உராய்வு ஜேசிபி ஒரு கும்பலா மலை மாதிரி கொட்டிடுவாங்க. அதுல ஜேசிபியில வரும்போது உராய்வு ஏற்பட்டு எரிஞ்சிச்சு சொன்னாங்க. இப்பயும் அதே ரீசன் தான் சொல்றாங்க. இதோட 2nd டைம் நடக்குது. ஆமா, ஓப்பனா தான். அது மேலலாம் எதுவுமே போட மாட்டாங்க. இந்த மாதிரி ரோடு இருக்கும், அதுல எத்தனை வந்து கப்பல்ல வர்றது அப்படியே ஜேசிபி வாரி வெளியே கொட்டும். சல்பர் உரம் அது அது தரையில உராய்வு ஏற்பட்டு வெயிலுக்கும் அதுக்கும் எரிஞ்சிருது. இதுதான் நெஞ்சு எரிச்சல், கண் எரிச்சல், மூச்சு விட முடியாது. அது மட்டும் தான் ஆகும், மற்றபடி வேற ஒன்றும் ஆகாது. யாருமே இது உள்ளெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. அது உள்ள போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அது உள்ள வருவாங்க, ஆர்பார் உள்ள போயிட்டு ஆஃப் பண்ணுவாங்க, திரும்பி இப்படி போயிடுவாங்க. வேற எதுவுமே நடக்காது இங்க.